ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஊருக்கு வந்துருக்குறோம். ஸோ ஆஸ் பர் மை பிளான் வெளில எங்கன்னா போகிறோம், ஒரு செடி வாங்குகிறோம், கொடுக்குறோம். இப்போ நான் ஒரு நர்சரி கார்டனுக்கு போக போகிறேன். அங்கே போயிட்டு ஒரு செடி வாங்க போகிறேன். வாங்கிட்டு ரேண்டமாக ஒரு ஆளுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ரொம்ப தூரம் வந்துட்டேன். யாருமே கிடைக்கல. ஊருக்குள்ளேயே கொடுத்துடலாம். பட் என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களுக்கு அங்கே நிறையா சான்சஸ் இருக்குது, அவங்களே வாங்கிக்கலாம், அதெல்லாம் இருக்குது. பட் இப்போ நான் போகிற ஏரியாவில் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ நான் கொய்யாக்கன்று 2 வாங்கியிருக்கிறேன். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ அந்த பக்கம் ஒரு பாலம் இருக்கும். மேபி அந்த பாலம் சைடில் வந்து நிறையா பேர் வந்தாலும் வருவாங்க. அதனால் அங்கே போயிட்டு இப்போ நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம 2 கொய்யா செடி வாங்கிட்டு வந்துட்டோம். யார்கிட்ட கொடுக்குறதுனா, அங்கே ஒரு 2 அண்ணா வந்து இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு போய் வேணா இது நான் உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு கேட்குறேன். சப்போஸ் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம். இல்லை அப்படின்னா வேறு யாரையாவது தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களுக்கு கொடுப்போம். சரி, ஓகே, பத்திரமா வளங்க. சப்போஸ் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா யாருக்காவது செடி 1-2 வாங்கி கொடுங்க. என்னைய பார்த்தான்னு இல்லைண்ணா, இப்போ நான் வந்து கொடுத்தல அந்த மாதிரி உங்களுக்கு ரேண்டமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுப்பீங்கள்ல, நீங்கள் வந்து ஒரு பொருளாக கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு மரக்கன்று கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து மரம் வளர்ப்போம், மழை பெய்யும். தென்னங்கன்று, மாங்கன்று இப்போதானே ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் வளரும் பொழுது மாங்கன்று வாங்குவோம். அதுவும் தென்னங்கன்று கொஞ்சம் கூட அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வருஷ கணக்குல காய்க்கிறது. அதெல்லாம் ஒரு நல்ல. இப்போ நான் ஒரு கார்டன் போனேன், வீட்டில் உள்ளவங்க தான் பறிச்சு சாப்பிடலாம், வேற எதுக்கும் ஆகாது. பரவாயில்ல, நமக்கு தேவை ஒரு மரம். அது இடத்த அடைக்காது. அது மேல வளர்ந்துட்டாக்க கீழே இடம் அப்படியே தான் இருக்கும், அது மேலதான் இருக்கும். சரி, ஓகேண்ணா, அதெல்லாம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா பண்ணுவோம். அந்த மாதிரி ஒண்ணு செஞ்சீங்கன்னா நாட்டுல தேங்காய் எண்ணெய் உற்பத்தி அதிகமாகும். ஆமா, அவங்களும் பறிச்சு அவங்க லாபம் பெறுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளரும். எடுத்த உடனே நம்ம எப்படி வளர முடியும்? அந்த மாதிரி செய்யலாம். சரி, ஓகேண்ணா, நன்றிண்ணா, பார்க்கலாம், பாய். தேங்க்ஸ்ண்ணா, கை கொடுங்க. சரி, பார்க்கலாண்ணா, ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போது 2 அண்ணாவுக்கு நம்ம செடி கொடுத்துருக்குறோம். ஸ்டார்டிங் எனக்கு ரொம்ப தயக்கமாக தான் இருந்துச்சுன்னா, தயக்கமாக தான் போய் கேட்டேன், அண்ணா செடி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னுட்டு. அவங்க கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லி செடி வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக பேசினாங்க, சிரித்து. அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்க பேசுனது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. நீ வந்து இந்த செடி கொடுக்குறதுக்கு தென்னங்கன்று, மாங்கன்று இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய செடியாக வாங்கி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட நீங்களும் உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு செடி வாங்கி கொடுங்கண்ணா, அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ஒரு மரக்கன்று வாங்கி அதை நீங்கள் கிஃப்டாக கொடுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.